ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். மாமியாருங்கிறவங்க தாய் மாறினாலும் அவங்களோட உறவுங்கிறது கண்ணாடி போன்றது. ஒரு சின்ன நடவடிக்கை கூட அந்த உறவை உடைச்சிரும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, மாமியார்கிட்ட ஒருபோதும் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கோபம் ஏற்பட்டாலும் உங்களோட எண்ணங்களை மாமியார்கிட்ட வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. உங்க துணையின் குறைகள் குறித்து அவர்கிட்டயே உரையாடுறது தான் சரியா இருக்கும். அதற்கு பதிலாக அவங்க அம்மாட்ட போய் குறை சொல்லுவது சரியா இருக்காது. அதாவது உங்க மாமியார உங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்க துணையுடைய தீய பழக்கங்கள் எல்லாமே அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து தான் வந்துச்சுன்னு முடிவு பண்ணாதீங்க. முக்கியமா மாமியார்ட்ட இருந்து வந்துச்சுன்னு ஒருபோதும் சொல்லிடாதீங்க. ரெண்டாவது, எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்கன்னு உங்க மாமியார் கிட்ட சொல்லக்கூடாது. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி, பண்ணிடாதீங்க. இது என்ன பண்ணுனா மாமியார அடிக்கடி உங்க இடத்துக்கு வர வைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல எரிச்சலை ஏற்படுத்தலாம். மூணாவது, மாமியாரோட சமையலை குறித்து ஒருபோதும் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிடாதீங்க. உங்க மாமியார் சமையல் சரியில்லைன்னு நீங்க உங்க கணவர்கிட்டயே சொன்னாலும் விஷயம் எப்படியும் வெளியே தெரிஞ்சிடும். சமையலுக்கு சில மாமியாருங்க எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சில மாமியாருங்க உப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை குறித்து விமர்சனம் எதுவும் தெரிவிக்காம உங்களுக்கு தேவையானதை நீங்களே சமைக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரதே அந்த ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் தான். மோஸ்ட் ஆஃப் த மாமியார்களுக்கு மருமக ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது. மருமகளுங்க மாமியார் எப்பயும் காட்டன் சேலையிலேயே இருக்கணும், பட்டு சேலைலாம் உடுத்தக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவாங்க. ஸோ மருமகள் மாமியார்ட்ட உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லைன்னு ஒருபோதும் சொல்லிடக்கூடாது. இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை மனசுல வச்சுட்டே இருந்து கண்டிப்பா ஒரு நாள் பழி வாங்கிடுவாங்க. அடுத்து, மாமியார் கிட்ட இந்த நகை வாங்குறத பத்தி முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலும் தவிர்த்துருங்க. கணவர் அடிக்கடி அவங்க அம்மாவுக்கு சேர்த்து நகை வாங்கி தரதா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அதிக பொறாமை தான் ஏற்படும். அடுத்தது, உங்களோட சைல்ட்ஹுட்ல நீங்க ஒருவேளை ஏழ்மையா இருந்திருந்தீங்கன்னா உங்க மாமியார் கிட்ட அது குறித்து சொல்லிடக்கூடாது. நீ அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்ட, இப்ப பாரு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கன்னு ஒருவேளை மாமியார் சொல்லலாம். அல்லது அப்ப அவ்வளோ வேலை செஞ்சிருக்க, இப்ப பாரு வேலை செய்யாம ஜாலியா இருக்கன்னு மேலும் வேலை வாங்கலாம். ஸோ உங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் முடிஞ்ச அளவுக்கு உயர்வாகவே சொல்ல மாமியார் கிட்ட பழகுங்க. அடுத்தது, மாமியாரை பற்றி மாமனார்ட்டையோ மாமனாரை பற்றி மாமியார்ட்டையோ வத்தி வச்சிடக்கூடாது. பின்னால் அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அடிச்சுட்டு உங்களை குற்றவாளியாக்கிடுவாங்க. அடுத்து, கடைசியாக கல்யாணமான புதுசில் மாமியார் எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறேன்னு அடிக்கடி நச்சரிப்பாங்க. அந்த நேரத்தில் பாப்பா வர்றதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒருபோதும் உங்கள் கணவர் குறித்து மாமியார்கிட்ட குறை சொல்லிடாதீங்க. மாமியார் இதுக்கு பழி வாங்கியே ஆகணும்னு உங்க மேல அடுக்கடுக்கான குறைகளை சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.